வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2023ல ஒரு பயோகிராபிக்கல் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன டெட்ரிஸ் அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த டெட்ரிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேம். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் எப்படி உருவானுச்சு, இந்த கேம் வந்துட்டு இங்க நம்ம ஊருக்கு கொண்டு வரதுக்கு உலக அளவுல கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு அந்த கேமோட கிரியேட்டர்ஸ் அண்ட் அந்த கேமை வெளி உலகத்துக்கு கொண்டு வரவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் இந்த டெட்ரிஸ் அப்படிங்கிற படம். இந்த படம் 2023ல தான் ரிலீஸ் ஆனிச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயோகிராபிக்கல் படம் பார்க்குற மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா வந்துட்டு இந்த மூவியை கொடுத்திருப்பாங்க. ஸோ பயோகிராபிக்கல் அப்படிங்கும் போது இந்த டெட்ரிஸ் அப்படிங்கிறது ரியல் லைஃப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு படம் தான். டெட்ரிஸ் அப்படிங்கிற கேமோட லைசன்ஸை வந்து சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து 1980ஸ்ல அங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல எப்படி வந்து போராடி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஓவரால் கதையா இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜான் எஸ் பேட். இந்த படத்தை எழுதினவர் வந்து நோவா பிங்க் அப்படிங்கிறவர். இந்த படத்துல டேரன் எகர்டன் அப்படிங்கிறவர் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ டெட்ரிஸ் கேம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கலர் கலரா கட்டமா விதவிதமா இருக்கும். அதை வந்துட்டு நம்ம கீழே சேர்க்கிற மாதிரி இருக்கும், முல்லைக்கு ஒரு பசில் மாதிரி. அந்த கேம் உருவான கதை தான் இந்த படம். சோ இந்த படத்தோட மெயின் பிளாட் என்ன அப்படின்னா 1988ல ஹேங்க் ரோஜர்ஸ் அப்படிங்கிறவரு ஆல்ரெடி புல்லட் ப்ரூஃப் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு நடத்திட்டு இருக்காரு. அவரு வந்துட்டு டெட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு புது பசில் கேம் வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு, அதை வந்துட்டு இவர் இப்பதான் புதுசா பாக்குறாரு. ஓ இப்படி ஒரு கேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த கேமை டெவலப் பண்ணது வந்துட்டு ரஷ்யாவில் இருக்கிற அலெக்சி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமர். ஸோ 1988 அந்த டைம்ல ரஷ்யாவில் ஆல்ரெடி ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல எல்லாமே கவர்மெண்ட் கீழே தான் இருக்கும். அதாவது என்னதான் வந்துட்டு இந்த கேமை வந்து அலெக்சி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் அந்த கேமோடைய மொத்த ரைட்ஸுமே சோவியத் யூனியன்ஸ்க்கு தான் போகும். ஸோ இந்த ஹேங்க் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த டெட்ரிஸ் கேமை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேமை ஹேண்ட் ஹெல்டு டிவைஸுக்கு கொண்டு வந்தா இன்னும் சூப்பரா மார்க்கெட்ல இறங்கும். அதுக்காக இவருக்கு வந்துட்டு அந்த கேமை ஹேண்ட் ஹெல்டு டிவைஸுக்கு கொண்டு வரதுக்கு லைசன்ஸ் தேவைப்படும். இதனால இப்போதைக்கு வேர்ல்டு வைல்டா இந்த லைசன்ஸை வச்சிருக்கிறது வந்து ராபர்ட் ஸ்டெயின் அப்படின்னு ஹேங்க் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. பட் ராபர்ட் ஸ்டெயின் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த லைசன்ஸை மிரர் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துறான். இப்போ நம்ம ஹேங்க் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த கேமை ஜப்பான்ல பிசி கன்சோல் அதுக்கப்புறம் ஆர்கேட் இதுல எல்லாத்துலயும் இந்த டெட்ரிஸ் கேமை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதை தாண்டி இந்த கேம் வந்துட்டு நல்லா இருக்கு, இதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு நிறைய கொண்டாடுவாங்க, இந்த கேமை வந்துட்டு நிறைய பேர் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த கேமுக்கான லைசன்ஸை தேடி போறாரு. சோ அப்படி போகும்போது தான் நிண்டெண்டோ அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓவை மீட் பண்ணி அவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி டெட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கு, இந்த கேம் மட்டும் நம்ம ஊருக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு மில்லியன்ஸ்ல மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. பட் இதுக்கான லைசன்ஸ் வந்து அந்த கெவின் அப்படிங்கிறவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவன் வந்துட்டு ஆர்கேட் லைசன்ஸை ஆல்ரெடி சேகா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நான் வித்துட்டேன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஹேங்க் வந்துட்டு நிண்டெண்டோட புதிய இன்வென்ஷனை வந்துட்டு பாக்குறாரு. சோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது இன்வென்ஷன் வருது. கண்டிப்பா 90s கிட்ஸுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ஹெல்டு கேம் இதோட நேம் வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. கண்டிப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போது இதை வாங்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் எனக்கு இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி மை ஃபாதர் டிட் நாட் பை திஸ் ஃபார் மீ. ஆக்சுவலி நான் அழுதலாம் இருக்கேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பட் எனிவே அந்த டைம்ல அந்த ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ்ல வந்துட்டு சூப்பர் மேரியோ கேம் தான் வந்து கொண்டு வரதா இருந்துச்சு. அப்பதான் ஹேங்க்கு ஒரு ஐடியா வருது, இந்த டிவைஸ்லயே நம்ம டெட்ரிஸ் கேமை கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி. இதனால அந்த ஸ்டெயின் அப்படிங்கிறவங்க கிட்ட இந்த டெட்ரிஸ் கேமுக்கான ஹேண்ட் ஹெல்டு ரைட்ஸை மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து செக்யூர் பண்றாரு. பட் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ரைட்ஸை அட்டாரி கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்துறான். சோ இப்போ ஹேங்க்கு இந்த கேமோட லைசன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ரஷ்யாவுக்கே போய் எலார்க் அப்படிங்கிற அந்த யூனியன் கிட்ட போய் டீல் பண்ணாதான் முடியும் அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. ஸோ இதனால வந்துட்டு விடுங்கடா நான் ரஷ்யாவுக்கே போய்க்கிறேன் அப்படின்ட்டு மாஸ்காவுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்க எலார்க் அப்படிங்கிற கம்பெனியில இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸை மீட் பண்ணும்போது தான் இவருக்கு தெரிய வருது, அதாவது ரஷ்யா கவர்மெண்ட் வந்துட்டு பிசியை தவிர வேற எந்த ஒரு டிவைஸுக்குமே அவங்க வந்துட்டு ரைட்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹேங்க் வந்துட்டு இல்லைங்க ஆல்ரெடி வந்துட்டு பிசியை தாண்டி ஆர்கேடு கன்சோலு அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த கேம் போய்கிட்டு தான் இருக்கு, நான் வந்துட்டு ஜப்பான்ல ஹேண்ட் ஹெல்டுக்கான ரைட்ஸை தான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராபர்ட் ஸ்டெயின் அப்படிங்கிறவன் தான் எல்லா கம்பெனிக்குமே இந்த ரைட்ஸை வந்துட்டு கொடுத்துருக்கான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிசிக்கு மட்டும்தான் ரைட்ஸை வாங்கியிருப்பான். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிசி தவிர எல்லாத்துக்குமே அந்த ரைட்ஸை வச்சு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ராடு. பட் இதுல 1988ல ஆல்ரெடி ரஷ்யாவில் கோல்டு வார் போய்கிட்டு இருந்திருக்கும். அந்த சமயத்துல அமெரிக்கன்ஸ் ரஷ்யாவுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. அந்த சமயத்துல ஒரு அமெரிக்கனா இருந்துகிட்டு ஹேங்க் வந்து ரஷ்யாவுக்கு போகும்போது இவருக்கு வந்து அங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இவர் வந்துட்டு எப்படி இந்த கேமை ஹேண்ட் கன்சோலுக்கு கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாம இந்த கேமை டெவலப் பண்ணது ஒருத்தரா இருப்பாரு, அவருடைய முகம் வந்துட்டு வெளியே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் இவரு தான் ரஷ்யாவுக்கு
ரூமுக்கே போயிட்டு அவரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் போற மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த டெட்ரிஸ் அப்படிங்கிற கேம் உருவான கதை தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் அந்த மூவி. எனக்கு வந்துட்டு இந்த மூவி ஒரு நாஸ்டாலஜிக் வைப்பை தான் கொடுத்தது. ஏன்னா எனக்கு வந்துட்டு இன்னுமே ஞாபகம் இருக்கு, எங்க டிவிக்கு முன்னாடி நாள் கணக்கா உட்காந்து இந்த டெட்ரிஸ் கேமை நான் விளையாண்டு இருக்கேன். அதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனாலவே இந்த டெட்ரிஸ் அப்படிங்கிற மூவி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவில ஹேங்க் ராஜர்ஸா நடிச்ச டேரன் எகர்டன், அதுக்கப்புறம் அலெக்சியா ஆக்ட் பண்ண நிகிதா எஃப்ரிமோ, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படத்துல வந்து அந்த கம்பெனிஸ், கேம்ஸ், இதோட நேம்ஸ் எல்லாமே ஒரிஜினலா இருக்கக்கூடியது நடந்த விஷயங்கள் தான். ஸோ நீங்க ஒரு கேமரா இருந்தா உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே நல்லா புரிய வாய்ப்பு இருக்கு இந்த படம். இந்த மூவி வந்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.